விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சந்திச்சு தொல் திருமாவளவன் பேசியிருக்கிறார். பிரபாகரனை அவர் எப்படி சந்திச்சாரு, அப்போ அவங்க பேசினது என்ன அப்படின்ற தகவல்களை தொல் திருமாவளவன் இப்போ வெளியிட்டு இருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜாதி மறுப்பு காதலுக்காக 14 பேரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தலைவர் விடுதலை புலி பிரபாகரன் சுட்டு கொன்னதா தொல் திருமாவளவன் பேசியிருந்தார். சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய சர்பிட்டி தியாகராய அரங்குல தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி தொல் திருமாவளவன் பேசினார். இப்போ அது பற்றி அவரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பா அவர் சொல்லும் போது, சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்துல நடந்த கூட்டத்துல சமூக விடுதலையை உள்ளடக்கின அரசியல் விடுதலையே அண்ணன் பிரபாகரன் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு விளக்கி பேசினேன். அது தொடர்பா ஒரு முன்னெடுத்த அரசியல் உத்திகளையும் அது தொடர்பான அணுகுமுறைகளையும் சுட்டிக்காட்டி பேசினேன். கடந்த 2002ஆம் ஆண்டு மற்றும் 2004ஆம் ஆண்டுகள்ல இலங்கையில இருக்கக்கூடிய வன்னியில அண்ணன் பிரபாகரன் அவங்கள சந்திச்சு பேசினது பற்றியும் பேசும் சூழ்நிலை வந்தது. குறிப்பா 2002ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய வீரசிங்க மண்டபத்துல கவிஞர் புதுவை ரத்தனதுரை அவங்க கலை பண்பாட்டு கழகம் சார்பில் மானுடத்தின் தமிழ் கூடல் அப்படிங்கிற வரலாற்று தொடர்பாக நான் உரையாடினேன். அதன் பிறகு நிதர்சனம் அப்படிங்கிற ஊடக அமைப்பின் பொறுப்பாளர் சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் அவங்க கூட ஒரு நாள் அதிகாலையில முல்லைத்தீவு பகுதியில இருந்து கிளிநொச்சிக்கு 2 சக்கர வாகனத்துல போய் அண்ணன் தமிழேந்தி வீட்டுல மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திச்சேன். அப்ப அவரு தமிழ்நாட்டுல திண்ணியம் அப்படிங்கிற ஊர்ல நடந்த சாதி அவலம் பற்றி ரொம்ப வேதனை தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் ஈழத்துல நிலவக்கூடிய சாதிய சிக்கல் பற்றியும் தன்னுடைய திருமணத்தை பத்தியும் என்கிட்ட மனம் திறந்து பேசினாரு. விடுதலை புலிகள் இயக்கத்துல சாதிய உணர்வுகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் பிரபாகரன் அவங்க பெரியாருக்கோ அவருடைய சமூக நீதி சிந்தனைகளுக்கோ எதிரானவர்லாம் கிடையாது அப்படின்னு வலியுறுத்தவே, நான் அண்ணன் அவங்களுடைய திருமணம் மற்றும் சாதி அமைப்புக்கு எதிரான நடவடிக்கை பற்றி பேசினேன். மற்றபடி நான் அண்ணனுடைய வீரத்துக்கும் மகத்தான தியாகத்துக்கும் ஊறு விளைவிக்கும் நோக்கில ஒருபோதும் பேசினதே கிடையாது. மேதகு பிரபாகரனிடமிருந்து நான் விடைபெற்ற போது, உங்களுக்காக இங்கே அண்ணன் நான் இருக்கிறேன், அங்க நீங்க தைரியமா போராடுங்க அப்படின்னு என்னை ஆற தழுவி வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாரு. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆருயிர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவங்கள பத்தி வேற பொருள் கொள்ளும் வகையில நான் பேசினது வெளியே தவறா பரவி இருக்குது, இதுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு தொல் திருமாவளவன் பேசியிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.